இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தாவீதின் வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது சாதாரணமான ஒரு மனிதன், தன் சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்டவன், ஆனால் அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய நாமத்தில் நின்றவன், விசுவாசம் உள்ளவன், கர்த்தருக்கு சுத்தமானவைகளை செய்தவன், கர்த்தருடைய ஆதரவை பெற்றவன், கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருந்தபடியால் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானவர்களை செய்வான் என்று சாட்சி பெற்றவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே, நீ சாதாரணமான ஒரு நபராய் காணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீ அருமையானவன், கர்த்தருடைய பார்வையிலே நீ மிகவும் பெரியவன் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உன்னை உன் வீட்டாரே அற்பமாய் எண்ணலாம், உன் உறவினர்கள், உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறவர்கள் அற்பமாய் எண்ணி ஏளனம் செய்யலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீ விருத்தி அடையத்தக்கவன் என்ற ஒரு எண்ணத்தை உன்னை விட்டு விலக்கி விடாதே. நீ கர்த்தருக்கு பரிசுத்தமாய் காணப்படு. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 113:7 வாசிக்கின்ற பொழுது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை விருத்தி அடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலமாய் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தும். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஏழ்மையாய் ஒன்றுமில்லாதவர்களாய் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு விருத்தியை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை கொடுக்கிறேன். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாசித்து சொந்தத்துக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.